என் பேர் ஸ்னேகா, வயசு 26, ஒரு 153 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் புனர்பூசம், 3ஆம் பாதம், முடியாத சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் வாங்கிட்டு இருக்காங்களாம். குடும்பம் சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது. சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பின்னரம் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. என் பேர் சுமதி, வயசு 30, ஒரு 155 சென்டிமீட்டர், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரா, முடியாத சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்களா. குடும்பம் சகோதரர் 2 பேர், சகோதரி 2 பேர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பின்னரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் தேவிகா, வயசு 35, ஒரு 154 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் திருவாதிரை, நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 37,000 வாங்கிட்டு இருக்காங்க. குடும்ப சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பின்னரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் ரூபா, வயசு 38, ஒரு 157 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் மனுஷனம், சாதி பாடையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 12,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பார்த்து சகோதரம் ஒருத்தருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண்ணரம் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. என் பேர் ஆராதனா, வயசு 28, ஒரு 154 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, படையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 60,000 வாங்கிட்டு இருக்காங்களா. குடும்பம் சகோதரி ஒருத்தர் இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண்ணுடன் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. என் பேர் பவ்யா, வயசு 26, ஒரு 155 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம் 2ஆம் பாதம், சாதி கலைஞர சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 12,000 வாங்கிட்டு இருக்காங்களா. குடும்பம் சகோதரர் 2 பேர், சகோதரி யாரும் கிடையாது. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண்ணுடன் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க.